நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது கூட பணம் சம்பாதிக்கணும்னு விருப்பப்படுறீங்களா? உடனடியா இதை பண்ணுங்க. காலையில் அவசர அவசரமாக எழுந்து வேலைக்கு போகணும், நைட்டு வரைக்கும் ஓவர் டைம் பண்ணி சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. சின்னதாக ஒரு விதைச்சா போதும், வேலை எதுவுமே பண்ணாமல் உங்களோட காசு உங்ககிட்ட வந்து சேரும். ஹே, திஸ் இஸ் பாலா சரஸ்வதி. உங்கள் எல்லாருமே ஃப்ரீடம் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நான் வரவேற்கிறேன். யாரெல்லாம் இந்த வீடியோ இந்த சேனல் பார்த்துட்ருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்திருக்கும், என்னடா நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது எப்படி நம்மளால பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. வழிகள் இருக்கு. அதுக்கு பேர் தான் பாசிவ் இன்கம். முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் ஏதாச்சும் ஒரு வேலை செய்வோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பணம் வாங்குவோம், இல்லை ஏதாச்சும் ஒரு ஜாப் போவோம், பிஸ்னஸ் பண்ணுவோம், எல்லாத்துக்குமே வந்து நாம் நல்லாவே உழைக்கணும். பட் இந்த ஒரு பாசிவ் இன்கம் வரத்துக்கு நீங்கள் வந்து ஒரு விதைச்சா போதும், அதை வந்து மரமாக வளர்ந்து நின்று உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் செய்யும். ஸோ அதே மாதிரி தான் பாசிவ் இன்கம் வரத்துக்கான வழிகள் வந்து நிறைய இருக்குது. உங்களுக்கு எது தேவை, உங்களுக்கு எதில் வந்து நிறைய நாலேஜ் இருக்குது, நிறைய டேலண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு பாசிவ் இன்கம்மை உங்களுக்காகவே அமைச்சிக்கலாம். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த இயர் 2022ல் மிகவும் சிறந்த வழிகள், அதாவது உங்களுக்கு பாசிவ் இன்கம் வரத்துக்கான 7 சிறந்த வழிகள் பற்றி தான் நான் பேச போகிறேன். ஃபர்ஸ்ட், ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ். இந்த ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்பவே ட்ரெண்டியாக இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். அண்ட் இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஆரம்பிக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா ரொம்ப அதிகமாக கூட இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் இருக்குது, நீங்கள் வந்து கிளையண்ட்ஸை வந்து நல்லா பிடிப்பீங்க, அந்த ஒரு திறன் இருக்குன்னாவே உங்களால் இந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். ஸோ தேவையான ரிசோர்ஸஸ், டூல்ஸ் வச்சு நீங்கள் இந்த பிஸ்னஸை ஆரம்பிக்கலாம். அண்ட் இந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா இதன் மூலமா நீங்கள் வந்து பாசிவ் இன்கம் நிறையவே பெறலாம். ஸோ இந்த பிஸ்னஸோட அந்த ஒரு கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஆன்லைன் ஸ்டோர் வச்சுருப்பீங்க அண்ட் நீங்கள் தான் மேனுஃபேக்சருக்கும் சரி கஸ்டமருக்கும் சரி உள்ள மீடியேட்டர். ஸோ இப்போ வந்து கஸ்டமர் உங்களோட ஆன்லைன் ஸ்டோரில் ஏதாவது ஒரு பொருள் வந்து ஆர்டர் பண்ணுறாரு, பட் அது அவர் வந்து ரீட்டெயிலாக ஆர்டர் பண்ணுறாரு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ அவர் வந்து உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு க்ளோத் ஆர்டர் பண்ணுறாரு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு 200 rupees இருக்கும். பட் நீங்கள் அது மேனுஃபேக்சர் பண்ணுற அந்த பர்சன் கிட்ட வந்து 100 rupeesக்கோ 120 rupeesக்கோ வாங்கியிருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து ஹோல்சேலில் வாங்கின ஐட்டமை உங்களோட ஸ்டோரில் வந்து நீங்கள் வச்சு அதை வந்து நீங்கள் கஸ்டமருக்கு கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு லாபம் வரக்கூடியதாக வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து நீங்கள் விற்பீங்க. ஸோ கஸ்டமர்ஸ் என்னென்னலாம் உங்களோட ஆன்லைன் ஸ்டோரில் வந்து ஆர்டர் பண்ணுறாங்களோ அது அப்படியே மேனுஃபேக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே கஸ்டமர் கிட்ட வந்து டெலிவர் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் டெலிவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களோட சோர்ஸ் என்னன்னா, நீங்கள் வந்து அவங்களோட ப்ராடக்டை வந்து மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க அண்ட் மக்கள் வந்து உங்கள் அந்த வெப்சைட் மூலமாக ஸ்டோர் மூலமாக வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கமிஷன் வந்து நீங்கள் வாங்கிப்பீங்க. ஸோ ஹோல்சேல்லேருந்து நீங்கள் வாங்கி வச்சுட்டு ரீட்டெயிலாக நீங்கள் வந்து செல் பண்ணுவீங்க. பட் ஹோல்சேல்லேருந்து டேரெக்டாக அவங்களுக்கு டெலிவர் ஆகிடும். அந்த கமிஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸில் கண்டிப்பாக நிறைய சம்பாதிக்கக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. இப்படிப்பட்ட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ஆரம்பிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க அண்ட் அதன் மூலயமா அவங்க நிறையவே சம்பாதிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அண்ட் கூடிய விரைவில் கொஞ்ச காலம் கழித்து இந்த பிஸ்னஸ் மூலமாக நீங்கள் வந்து நிறைய பாசிவ் இன்கம் சம்பாதிக்கிற அந்த ஒரு சான்சஸ் கூட கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த பிஸ்னஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது உடனடியாக ஆரம்பிங்க. உங்களோட பாசிவ் இன்கம்கான அந்த அடிக்கலை வந்து வையுங்க. செகண்டாக நம்ம பார்க்க போகிறது அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாக கூட நீங்கள் வந்து பாசிவ் இன்கம் வாங்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நீங்கள் ஒரு பிளாகராக இருக்கீங்க, இல்லை வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அண்ட் உங்களோட அந்த ஸ்ட்ரீம் மூலமாக நீங்கள் மற்றவங்களோட பிராண்ட்ஸையும் ப்ராடக்ட்ஸையும் வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்க அண்ட் உங்களோட அந்த லிங்க்கை வச்சு, அதாவது ரெஃபரல் லிங்க்கை வச்சு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் பிராண்டை வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கமிஷன் உங்களுக்கு வந்து எப்போவுமே கிடச்சிட்டே இருக்கும். ஸோ இது வந்து வருஷக்கணக்கில் போனால் கூட அந்த ஒரு ரெஃபரல் லிங்க் வச்சு நீங்கள் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் அந்த ஒரு பர்டிகுலர் பிராண்டுக்கு வந்து இருக்கிறீங்கன்னா உங்களோட பாசிவ் இன்கம் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் அண்ட் இதன் மூலமாக நீங்கள் நிறையவும் சம்பாதிக்கலாம். தேர்ட், ஸ்டார்ட் அ பிளாக் ஆர் யூடியூப் சேனல். ஸோ நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் சொன்ன மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிளாகராக இருக்கீங்க, யூடியூப் சேனலாக இருக்கீங்க, நீங்கள் வந்து மற்றவங்களோட அந்த ஒரு ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணி தான் அந்த ஒரு பாசிவ் இன்கம் வாங்கணும்னு இல்லை. உங்களுக்கான அந்த ஒரு வியூவர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக
யூடியூபாக இருக்கட்டும், வெப்சைட் இல்லை பிளாகில் வந்து ஒரு கூகுள் ஆட்ஸாக இருக்கட்டும், இதன் மூலமாக கூட நீங்கள் வந்து பாசிவ் இன்கம் சம்பாதிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்களோட யூடியூப் சேனலில் ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் வியூஸ்க்கு மேலே போயிருக்கு. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு வந்து மணி நிறையவே ஜென்ரேட் ஆகும். அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் பொறுத்தும் வந்து உங்களுக்கு மணி நிறைய ஜென்ரேட் ஆகும். அண்ட் உங்களோட வீடியோஸ் வந்து சப்போஸ் நிறைய வியூஸ் வந்துட்டே இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆட்ஸ் வந்து யூடியூபே ப்ரொவைட் பண்ணும். அண்ட் அந்த ஆட்ஸ் வந்து யாரெல்லாம் ஃபுல்லாக பார்க்குறாங்களோ அண்ட் அந்த ஆட்ஸ் மூலமாக வந்து யாரெல்லாம் அந்த ப்ராடக்ட் வாங்குறாங்களோ அதுக்குமே உங்களுக்கு வந்து மணி ஜென்ரேட் ஆகும். அண்ட் இன்னொரு விஷயம், ஒரு 10-15 வருஷம் கழிச்சு கூட அந்த வீடியோக்கான அந்த ஒரு வியூஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகுதுன்னா மணியும் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மந்த்லி ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இதுவுமே ஒரு விதமான பாசிவ் இன்கம் தான். ஸோ யாரெல்லாம் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் இல்லை வந்து ஒரு பிளாக் ஆரம்பிக்கணும் விருப்பப்படுறீங்களோ உடனடியாக வந்து ஆரம்பிங்க. உங்களுக்கான ஒரு யூனிக் கண்டென்ட்டை வந்து மக்களுக்கு ப்ரொவைட் பண்ணுங்கள். ஸோ அதன் மூலயமா கண்டிப்பாக உங்களுக்கான பாசிவ் இன்கம் நீங்கள் சீக்கிரமாகவே வாங்குவீங்க. 4th, செல் அண்ட் ஆன்லைன் கோர்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் வந்து நல்ல நாலேஜ் இருக்குது, அதை பற்றியான ஒரு A to Z இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதையே நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி ரெடி பண்ணி ஆன்லைனில் செல் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் அதை வந்து ப்ராப்பரான கோர்ஸை ரெடி பண்ணி ஏதாவது ஒரு வெப்சைட் மூலமாக, இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்லைன் கோர்சஸ் வெப்சைட்ஸ் இருக்குது அண்ட் நிறைய எஜுகேஷ்னல் ஆப்ஸ் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனி கூட நீங்கள் வந்து ஒரு பார்ட்னர் மாதிரி இல்லை டைப் மாதிரி வச்சுட்டு உங்களோட அந்த ஒரு ஆன்லைன் கோர்ஸை வந்து நீங்கள் செல் பண்ணிங்கன்னா யாரெல்லாம் அந்த கோர்ஸை வந்து வாங்கி படிக்கிறாங்களோ அந்த ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து உங்களுக்கு எப்போவுமே வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த கோர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் டைம், அதாவது அப்லோட் பண்ணுற டைமில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து காசு வரும்னு இல்லை, எவ்வளோ வருஷம் ஆனாலும் யாரெல்லாம் அந்த கோர்ஸை வந்து படிக்கணும் விருப்பப்படுறாங்க அண்ட் அதை வந்து டவுன்லோட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மணி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களோட அந்த ஒரு கான்டென்ட்டை வந்து நீங்கள் யூனிக்காக ப்ரெசென்ட் பண்ணணும். அண்ட் இதுலேயுமே வந்து இப்போ நீங்கள் நல்லா எழுதுறீங்க, உங்களுக்கு வந்து எழுத நல்லா தெரியும்னா நீங்கள் ஒரு புக் கூட எழுதலாம். அண்ட் அந்த புக்கை வந்து நீங்கள் வந்து நிறைய பேருக்கு விற்று அதன் மூலமாக கூட சம்பாதிக்கலாம். புக்ஸ்லேயே நிறைய புக்ஸை வந்து இப்போ மக்கள் ரொம்ப விரும்பி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் உங்களோட காமர்ஸ் புக்கை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அதை யாராச்சும் டவுன்லோட் பண்ணி படித்தா கூட அதுக்கேற்ற மாதிரி மணி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இதுவுமே ஒரு விதமான பாசிவ் இன்கம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்பவே யோசிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ப்ராப்பர் நாலேஜ் இருக்காது அண்ட் ஏதாவது ரிஸ்க் எடுக்கணும்னா அவங்க வந்து ரொம்பவே யோசிப்பாங்க. ஸோ பிஸ்னஸ் ஆரம்பித்து தோல்வியில் அடைகிறதுக்கு பதிலாக நார்மலாக அந்த ஒரு 9 to 5 ஜாப் போய் நான் வந்து ஒரு ஜாப் செக்யூரிட்டியோடு எனக்கு வந்து காசு வரும்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட பீப்புளெலாம் வந்து எப்படி பாசிவ் இன்கம் வாங்குறது? ஸோ இந்த மாதிரி பீப்புளுக்கு ஒரு ஈஸியான வே இருக்குது பாசிவ் இன்கம் வாங்குறதுக்கு. அதுதான் ரெண்ட் யுவர் கார். இப்போது உங்ககிட்ட கார் இருக்குது அண்ட் அந்த காரை வச்சு நீங்கள் வந்து பாசிவ் இன்கம் வாங்கலாம். அதாவது உங்கள் காரை ரெண்ட்டுக்கு விட்டு அதன் மூலயமா வந்து பாசிவ் இன்கம் வாங்குறது. ஸோ நீங்கள் டிரைவராக வந்து ஓட்டி ரொம்ப உழைச்சி தான் வந்து சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட கார் இருக்கா, அந்த காரை வந்து நீங்கள் ரெண்ட்டுக்கு விட்டு கூட சம்பாதிக்கலாம். ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஓலாக்கு கொடுக்கலாம், ஊபருக்கு கொடுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போது உங்களுக்குன்னு ஒரு டிரைவர் வச்சுட்டு நீங்களே இந்த ஒரு கார் ஒரு 2-3 கார் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கான்டாக்ட்ஸை வச்சு இல்லை வந்து ஒரு நிறைய கிளைண்ட்ஸை பிடிச்சி அவங்களுக்கு மட்டும் சர்வீஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் சம்பாதிக்கலாம். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி எதுவுமே வேணாம், என்னோட காரை வச்சு மட்டும் வந்து அந்த பாசிவ் இன்கம் வரணும் விருப்பப்படுறவங்களுக்கும் நிறைய வைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. உங்களோட காரை நீங்கள் ரெண்ட்டுக்கு விற்று கூட பாசிவ் இன்கம் வாங்கலாம். அண்ட் கார் மட்டும் இல்லைங்க, உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கா, இப்போ வந்து மேல் வீடு கீழ் வீடு இருந்தால் கூட நீங்கள் மேல் வீட்டை வந்து வாடகை வச்சு கூட நீங்கள் வந்து பாசிவ் இன்கம் வாங்கலாம். உங்களுக்குன்னு மந்த்லி அந்த வாடகைக்கான அந்த ஒரு அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் உழைக்கவே தேவையில்லை, நீங்கள் ஆல்ரெடி உழைச்சி வீடு கட்டிட்டீங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கான அந்த விதையை நீங்கள் விதைச்சிட்டிங்க. ஸோ மரமாக வந்து உங்களுக்கு அது யூஸ் ஆகிற மாதிரி நீங்கள் ஒரு வீடு வச்சுருந்தீங்க, அது வந்து ரெண்ட்டுக்கு விட்டீங்கன்னா மந்த்லி அதுக்கான காசு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் உங்களுக்குன்னு ஒரு பங்களா இருக்கா இல்லை ரெசார்ட் இருக்கா, அதன் மூலமாக கூட நீங்கள் வந்து பாசிவ் இன்கம் சம்பாதிக்கலாம். 6th, செல் யோர் ஸ்டாக் ஃபோட்டோஸ். இப்போ நீங்கள் சூப்பராக ஃபோட்டோஸ் எடுப்பீங்க, உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபோட்டோகிராஃபி ஸ்கில் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் விற்று அதன் மூலமா காசு சம்பாதிக்கக்கூடாது? இப்போ உங்களோட ஜாபில் உங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ட்ராவலிங்கில் இருக்குது அண்ட் உங்ககிட்ட வந்து ஒரு கேமரா இருக்குது, நீங்கள் வந்து நல்லா ஃபோட்டோஸ் எடுப்பீங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இல்லை ஆல்ரெடி உங்கள்கிட்ட வந்து நிறைய ஸ்டாக் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே நீங்கள் ஒன்றா செல் பண்ணலாம். சோஷியல் மீடியாவில் நீங்கள் செல் பண்ணலாம், ஸ்டாக்கில் வந்து நீங்கள் செல் பண்ணலாம், இல்லை வந்து நீங்கள் வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணி அது யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணுறாங்களோ உங்களுக்கான மணி உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுவுமே ஒரு விதமான பாசிவ் இன்கம். 7th, thrift ஸ்டோர். நிறைய உமன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட வார்ட்ரோபில் ரொம்ப அதிகமாக எக்ஸ்ட்ராவாக நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் அந்த எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து அவங்க செகண்ட் ஹேண்டில்
விற்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோர் வச்சு விற்கிறதுக்கு பேர் தான் த்ரிஃப்ட் ஷாப். அண்ட் இது நான் வந்து உமனுக்கு மட்டும் இல்லை, பசங்களுமே வந்து விற்கலாம். த்ரிஃப்ட் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ட்ரெஸ்ஸஸ்க்கு மட்டும் இல்லைங்க, எல்லா விதமான ஐட்டம்ஸ்க்கும் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு த்ரிஃப்ட் ஸ்டோர் வைக்கிறீங்க அண்ட் நீங்கள் இதில் வந்து ரொம்பவும் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை, உங்களுக்கான ரிசோர்ஸஸ் அண்ட் டூல்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஒரு ஸ்டோர், ஆன்லைன் ஸ்டோரில் வந்து ஃபிசிக்கல் ஸ்டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. அண்ட் இருக்கிற பொருள் எல்லாமே அந்த ஒரு கடையில் வந்து நீங்கள் இப்போ ஒரு 2000க்கு வாங்கினீங்கன்னா ஒரு 1000 இல்லை வந்து ஒரு 800க்கு வந்து நீங்கள் விற்கிறீங்க. ஏன்னா இப்படிப்பட்ட யூஸ் ஆகாத பொருட்கள்லாம் வந்து வீட்டில் நார்மலாக ஃப்ரீயாக இருக்கிறத விட ஒரு ஸ்டோரில் வந்து நீங்கள் மக்களுக்கு விற்கிற மாதிரி பண்ணிங்கன்னா அதுவுமே உங்களுக்கு வந்து இன்கம்மை ஜென்ரேட் பண்ணும். அண்ட் இதுவுமே ஒரு விதமான பாசிவ் இன்கம். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாருக்குமே இந்த இயர் 2022ல் பாசிவ் இன்கம் எப்படி வரத்துக்கான ஒரு சிறந்த வழிகளை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். அண்ட் நான் இப்போ சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 7 வழிகள் தான். உலகத்தில் நிறைய வழிகள் இருக்குது உங்களுக்கான பாசிவ் இன்கம் உங்ககிட்ட வந்து சேர்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கும், எதன் மூலயமா நீங்கள் வந்து நல்லா சம்பாதிக்கலான்னு உங்களுக்கு தோணுச்சோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு விதைச்சா போதும், உங்களுக்கான பாசிவ் இன்கம் உங்களுக்கு வந்து சேர்ந்துட்டே இருக்கும். அண்ட் இந்த வீடியோ மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருக்கேன் பாசிவ் இன்கம்மை பற்றி. அதில் வந்து வேறு விதமான ஐடியாஸும் சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோஸும் போய் பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கிளம்புறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் ஒரு லிங்க் மென்ஷன் பண்ணியிருக்கோம், போயிட்டு அந்த லிங்க் கிளிக் பண்ணி எங்களோட ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எங்களோட ஃப்ரீடம் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800+ கோர்சஸ் இருக்குது. எல்லாமே பர்சனல் ஃபைனான்ஸ், பிஸ்னஸ் மற்றும் ஃபார்மிங். அண்ட் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுமா, எங்ககிட்ட கோர்ஸ் இருக்குது. ஒரு ஃபார்மிங் ஆரம்பிக்கணுமா, அதுக்குமே இருக்குது. ஏதாச்சும் ஒரு லோன் பற்றி தெரியணும், இல்லை எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது அண்ட் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் பற்றி தெரியணுமா, எல்லாத்துக்குமே எங்ககிட்ட கோர்சஸ் இருக்குது. ஸோ உடனடியாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். அண்ட் ஒரு மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் எங்களோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இன்ட்ரடக்ஷன் மாடியூல் எல்லாத்துக்குமே ஃப்ரீ. ஸோ நீங்கள் இன்ட்ரடக்ஷன் மாடியூல் படித்தாலே உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆப் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கலாம். ஸோ கடைசி இட்ஸ் மீ பால சரஸ்வதி சைனிங் ஆஃப். கெட் வைஸ் பிரேக்.